ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இது கட்ஸ் டெய்லர் சேனல். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க்குக்கு தான் வந்திருக்கு. ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சு தைச்சிட்டாங்க போல் அவங்க தைக்க கொடுத்த இடத்துல. ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த ப்ளவுஸ் தேவைப்படுது, சேர்த்து எனக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அந்த நெக்கை மட்டும் இறக்கி வைக்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸோட பேக் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேக் நெக்கையும் இந்த மாதிரி மடித்து ரெண்டாக வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அளவுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸில் அந்த நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே ஒரு இன்ச்சு போல் இறக்கம் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கோ அந்த அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வளைவில் 2 கிளாத்தையும், அதாவது மேலே ஒரு கீழேன்னு 2 கிளாத் இருக்கும், அந்த 2 கிளாத்தையும் நல்லா பிடிச்சி வந்து கட் பண்ணிக்கணும். முன்பக்கம் கழுத்து பார்த்தா அதுவுமே கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அப்புறம் ஷோல்டர் வரைக்குமே வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து கிளாத்துக்கு லைனிங் தான் எப்போவுமே நம்ம நெக்குக்கு கொடுப்போம். ஆனால் வந்து லைனிங் இப்போ இதுக்கு கலர் மேட்ச் என்னால் தேட முடியல. அவங்க வந்து கொடுத்ததே நைட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நைட்டு உட்காந்து நான் ரெடி பண்ணுறேன். அதனால் அவங்க கிளாத் அந்த சாரீ கிளாத்தில் மீந்த கிளாத்தே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பைப்பிங்க்கு கொஞ்சம் கடகடன்னு கட் பண்ணிவிட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் அவங்க ஈவினிங் கொடுத்ததுனால எனக்கே நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்லாம் போகிற டைமில் அப்புறம் நைட்டு உட்காந்து எனக்கு இது முடிக்க முடிஞ்சுது. அதோட வந்து இதுக்கு எப்படி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு, எந்த இடத்துல நமக்கு மடிப்பு வந்து கரெக்டாக வருதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வந்துடணும். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணும். நான் அப்படியே முன்பக்கத்துலேருந்து ஃபுல்லாக வந்து தையல் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து எனக்கு அவங்க வந்து பீஸை வந்து ஃபுல்லாக அழகாக பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரித்து கொடுத்துட்டு தான் கொஞ்சம் தைக்க சொன்னாங்க. எனக்கு அதுவும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க பிரிக்கலை அப்படின்னா நான் தான் அதை வந்து பிரிக்கணும், இல்லைனா கட் பண்ணணும், அதை சைஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கும். நான் பேக் நெக்கு மட்டும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்து கொடுத்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மடித்து வச்சு கீழே ஒரு தையல், அப்புறம் வந்து மேலே ஒரு தையல். ஸோ 2 தையல் வந்து நெக்குக்கு வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து நான் கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸ் அளவே எனக்கு இருந்தால் போதும், ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பராக பண்ணிட்டோம். இது வந்து இவ்வளோ மேலே இருக்குமா அப்படி இந்த ஒரு இன்ச்சு போல் தூக்கலாக இருந்தால் மேலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெக்கு வந்து அவங்க ஒரு இறக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நெக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதை விட மேலே வச்சாலும் பிடிக்காது, அதை விட கீழே வச்சாலும் பிடிக்காது. அவங்களாவே மேலே வைக்கணும், கீழே கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னு அவங்களா விருப்பப்பட்டால் மட்டும்தான் ப்ளவுஸோட நெக்கை வந்து அவங்க ஏத்தம் இறக்கம் செய்வாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அந்த போட்டிருக்க நெக்கே போதும் அப்படின்னா அது போதும் தான். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு தையலுமே ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.